இந்த ஒரு வீடியோவில் ரேஷியோஸ்னால் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த ரேஷியோஸ் அப்படின்ற செக்ஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் 2 ஸ்டாக் எடுத்துக்கிறேன். ஒன்று KPIT டெக்னாலஜிஸ், இன்னொன்று பிகாஜி இன்டர்நேஷனல். KPIT டெக்னாலஜிஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. பிகாஜி இன்டர்நேஷனல் இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஏகப்பட்ட பேக்கேஜ் ஃபுட்ஸ் வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ரெண்டுமே டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி. இந்த 2 இண்டஸ்ட்ரியோட ரேஷியோஸை அனலைஸ் பண்ணலாம். ஸோ ரேஷியோஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஸ்க்ரீனரில் டெட்டர்ஸ் டே, இன்வென்ட்ரி டேஸ், டேஸ் பேயபிள், கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள், ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ், ROCE அப்படின்ற மாதிரி ஒரு 6 பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு டெட்டர்ஸ் டேஸ்னால் என்ன அப்படின்றத பார்ப்போம். டெட்டர்ஸ் டேஸ்னால் நத்திங் பட் ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டை தயாரித்து கிளைண்ட்டுக்கு கொடுக்குறாங்க, அதாவது கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. அந்த கஸ்டமர் எத்தனை நாளில் எனக்கு பணத்தை கொடுக்குறான் அப்படின்றது தான் இந்த டெட்டர்ஸ் டேஸ். இதை ரிசீவபிள் டேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு கம்பெனிக்கு இந்த டெட்டர்ஸ் டேஸ் அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா இப்போ நீங்களே சொல்லுங்கள். ஒரு கம்பெனிக்கு வர வேண்டிய பணம் டிலே ஆச்சு அப்படின்னா அது கெட்டது தானே. அப்போனா இந்த டெட்டர்ஸ் டேஸ் வந்து ஒரு கம்பெனிக்கு குறைஞ்சிக்கிட்டே தானே இருக்கணும். அது நடந்திருக்கா அப்படின்றத பார்ப்போம். KPIT கம்பெனியில் இந்த டெட்டர்ஸ் டேஸ் டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி பிகாஜி இன்டர்நேஷனலும் இந்த டெட்டர்ஸ் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குறைஞ்சு இப்போ திருப்பி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகலை. அடுத்து இன்வென்ட்ரி டேஸ். சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு இன்வென்ட்ரின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதனால தான் இந்த இடத்துல நீங்கள் எம்டியாக வந்து பார்க்குறீங்க. இதுவே பிகாஜி இன்டர்நேஷனல் ஃபுட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இந்த இன்வென்ட்ரி டேஸ் இங்கே காட்டுது. ஒரு கம்பெனிக்கு இன்வென்ட்ரி டேஸ் இன்க்ரீஸாக இருக்கணுமா டிக்ரீஸாக இருக்கணுமா? தயாரித்த பொருளை கம்பெனிக்குள்ளேயே வச்சுருந்தாங்க அப்படின்னா டேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போனா பணம் வருமா? வராது. அப்போனா பொருள் தயாரிக்கக்கூடிய எந்த ஒரு கம்பெனிக்கும் இன்வென்ட்ரி டேஸ் அப்படின்றது கம்மியாக இருந்தால் தான் அந்த கம்பெனிக்கு லாபம். ஸோ பிகாஜி இன்டர்நேஷனலில் டிராஸ்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே இருக்குது. ஆனால் இதே இன்னொரு பக்கம் ஐடி கம்பெனிக்கு இன்வென்ட்ரி டேஸ் ஒன்று கிடையாது. அதனால தான் அந்த செக்ஷன் ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. அடுத்து டேஸ் பேயபிள். ஒரு கம்பெனி இருக்காங்க. அந்த கம்பெனி வந்து அவங்களோட வெண்டர்ஸ்க்கு, அதாவது அவங்க ரா மெட்டீரியல் வாங்கக்கூடிய அவங்களோட வெண்டர்ஸ்க்கு வந்து பணத்தை வந்து கொடுக்கணும். அந்த பணத்தை கொடுக்குறது 2 விதமாக கொடுக்கலாம். ஒன்று, நான் உடனே உனக்கு பணத்தை வந்து கொடுக்குறேன், நீ எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பியா அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி. இது கம்பெனிக்கு லாபம். இன்னொன்று, நான் லேட்டாக தான் பணத்தை கொடுப்பேன், ஆனால் நான் லேட்டாக பணத்தை கொடுக்குறேன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியமும் எனக்கு வந்து தெம்பு இருக்கா அப்படின்றது பார்க்கணும். அது எப்படி இருக்கும்? எனக்கு பவர் இருந்தால் தான் நான் அதை வந்து சொல்ல முடியும். இப்போ பிகாஜி இன்டர்நேஷனல் வந்து ஒரு சில சிப்ஸ் தயாரிக்கிறாங்க. அதுக்கு வந்து கோதுமை மாவு, மைதா மாவுலாம் வந்து தேவைப்படுது அப்படின்னா என்னால் அந்த ஒரு வெண்டார் வந்து பயங்கரமாக வந்து லாபம் அடைஞ்சாவோ இல்லை அப்படின்னா என்னோட பெட்டராக அவனுக்கு ப்ரைஸிங் கிடைக்கல அப்படின்னா நான் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. அப்போனா இந்த டேஸ் பேயபிள் நான் தள்ளி கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சீக்கிரமாக கொடுக்குறேன்னா எனக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் ஃபைன். ஒரு கம்பெனிக்கு இந்த டெட்டர்ஸ் டேஸ் அப்படின்றது ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு வேல்யூவில் இருந்தால் பெட்டர். ஆனால் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கும்போது அந்த டெட்டர்ஸ் டேஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் கூட செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃபைனலாக இதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள். நான் ஒரு பொருள் தயாரிக்கிறேன். அந்த தயாரித்த பொருள் என்னோட குடோனில் இருந்து வெளியே போயிட்டு அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து அதுக்கான பணம் எனக்கு எத்தனை நாளில் கிடைக்குது அப்படின்றது தான் இந்த கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள். இந்த கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் ஒரு ஸ்டாக்கில் அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா? இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் எந்த ஒரு நல்ல ஸ்டாக்லையும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ். ஒரு கம்பெனியில் ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் கண்டிப்பாக வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு நான் 10 லட்ச ரூபா போடுறேன். அந்த 10 லட்சம் எனக்கு 1 லட்சம் கிடைக்கிறதுக்கு 1 வருஷம் ஆச்சுன்னா நான் 10% ரிட்டர்ன் எடுக்கிறேன். இதே எனக்கு அந்த 1 லட்ச ரூபா லாபம் 6 மாதத்தில் கிடைக்கிது அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் தானே. ஏன்னா அடுத்த ஒரு 6 மாதத்தில் இன்னொரு லட்சம் வந்து சம்பாரிச்சிருவேன். ஸோ 1+1 எனக்கு 2 lakhs கிடைக்கும் அந்த ஒரு வருஷத்தில் அந்த 10 lakhs கேபிட்டலில். ஸோ ஒரு கம்பெனி 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு வருஷத்தில் 10% தான் எடுக்கிறாங்க. இன்னொரு கம்பெனி 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 20% எடுக்கிறாங்கன்னா எந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? அப்போனா ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா? கண்டிப்பாக ஒரு கம்பெனிக்கு கம்மியாக தான் இருக்கும். ஃபைனலாக ROCE. இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த ROCE ஒரு கம்பெனிக்கு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரொம்பவே ஃபைன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கம்பெனியில் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ மூலிமா ரேஷியோஸ்னால் என்ன, அந்த ரேஷியோஸ் ஒரு கம்பெனியில் இன்க்ரீஸாக இருக்கணுமா இல்லை டிக்ரீஸாக இருக்கணுமா அப்படின்றத இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் பாருங்க. நான் நம்புறேன்.